ஹலோ எவ்ரிஒன். 52வது சிஜிஐயாக உள்ள பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவங்களுக்கு நவம்பர் 23யோட டென்யூர் முடியறதால 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சிஜிஐ அவங்க அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். வித் கன்சல்டேஷன் வித் கொலிஜியம் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்போட கன்சல்டேஷனில் தான் இவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த கொலிஜியம் அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிஜிஐ ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கொண்ட ஒரு அமைப்பு. இது வந்து ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இது எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த அமைப்பு மட்டும்தான். ஒருத்தர் இப்போ ஹைகோர்ட்டில் இருக்காரு, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும் 5 இயர்ஸ், அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் 10 இயர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பார்வையில் அவர் சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்வேல் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.